ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து கிட்ஸ் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்ஸுக்கு பிடிச்ச ரெசிபீஸ் தான் இந்த வீக் ஃபுல்லாகவே இருக்க போது. வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி துவரம்பருப்பை நான் இப்படி ஊற வச்சு எடுத்திருக்கேன். 4 முட்டை, வெங்காயம், முட்டைக்கோஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, மிளகுத்தூள், உப்பு, ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், மஞ்சள் தூள், கசகசா. ஸோ இதோட அளவெல்லாம் வந்து நான் இன்க்ரீடியன்ட்ஸில் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு முட்டைக்கோஸை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை லைட்டாக வதக்கி எடுக்க போகிறோம். ரொம்ப டீப்பாக வதக்கிடாதீங்க. ஸோ இப்படி லைட்டாக வதக்கிறப்ப கொஞ்சமாக இதில் வந்து மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து இதை வதக்க போகிறோம். ஸோ இது கிட்ஸோட ரெசிபிங்கிறதுனால அவங்க வந்து அப்படியே அதை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் இப்படி லைட்டாக வதக்கி இப்படி ஆட் பண்ணோன்னா அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இதை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பக்கம். நெக்ஸ்ட்டு ஊற வச்சுருக்க பருப்பை வடிகட்டிட்டு இப்போ அரைக்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அப்புறம் எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் இதை நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு உடச்சி வச்சுருக்க முட்டையில் இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை வதக்கி வச்சுருக்க அந்த முட்டைக்கோசையும் வெங்காயமும் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தோசைக்கல்லை ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே அந்த எப்போதும் போல் ஆம்லேட் ஊற்றுற மாதிரி ஊற்றி 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன் கிட்ஸுக்கெலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலில் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை போஸ்ட் பண்ணுங்கள். பாய்.